அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம் ரப்பி இன்னஹுன்ன அضللن கஸீரன் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வ மன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقوم الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இறையருளை நாடி ஜும்மா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலக முஸ்லிம்களுடைய தொழுகைக்கான முன்னோக்கு தலம் கிபுலா மக்கமா நகரம். அந்த மக்கமா நகரத்துக்கு செல்லக்கூடிய எவராலும் அந்த மாநகரத்தினுடைய தாயை நினைக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு என்கிற புனித கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடிய லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள், புனித பயணிகள் மக்கமா நகரத்தினுடைய தாயாகிய அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி தடங்களை பின்பற்றி சஃபா மர்வா என்கிற இரண்டு குன்றுகளுக்கு இடையிலே பல முறை நடைகளை மேற்கொள்வார்கள். ஹஜ்ஜு மட்டுமல்ல, உம்ரா என்கிற கடமையை நிறைவேற்றுகிற கூடியவர்களும் இப்படியே செய்வார்கள். மக்கமா நகரத்திற்கு உம்முல் குரா என்று ஒரு பெயர் உண்டு, நகரங்களின் தாய். குரானிலே மக்காவை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது உம்முல் குரா, நகரங்களின் தாய் என்று மக்கா நகரை பற்றி குறிப்பிடுகிறான். அதே நேரத்தில் உம்முல் மக்கா, மக்கா நகரத்தின் தாய் என்று அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுவார்கள். இந்த சஃபா மருவா என்கிற இரண்டு குன்றுகளுக்கிடையில் நடக்கக்கூடிய இந்த சடங்கு என்பது இன்று நேற்று தொடங்கினது அல்ல. அவ்வளவு ஏன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து நடைமுறைக்கு வந்த விஷயம் கூட அல்ல. பல நூற்றாண்டு காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிற விஷயம். சஃபா மருவாவுக்கு இடையில சஈ என்று சொல்லக்கூடிய விரைவான ஓட்டம் ஓடுகிற நடைமுறை. அது அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரண்டு குன்றுகளுக்கிடையிலே நடந்ததை நினைவு கூறுகிற வகையிலே மேற்கொள்ளப்படுகிற ஒரு வழிபாடு. அதனாலேயே ஒரு விஷயத்தை நாம் அழுத்தமாக சொல்ல முடியும். உலகத்திலேயே அதிகமாக நினைவு கூறப்படுகிற ஒரு பெண்மணி அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ஜினுடைய காலங்கள் மட்டுமல்லாமல் பிற காலங்களிலும் உம்ரா செய்வதன் மூலமாக சஈ என்கிற இந்த சடங்கை மேற்கொள்கிற பொழுது அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து நினைவு கூறப்படுகிறார், நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களை நினைவு கூறாமல் சஈ என்கிற அந்த விரைவான ஓட்டம் இபாதத்து முழுமையடைகிறது இல்லை. அந்த அளவுக்கு அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன மகத்துவம் இருக்கிறது? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் ஒன்றும் பார்ப்பதற்கு அழகானவராக இருக்கவில்லை.
மற்றவர்களை கவருகிற அழகு கொண்டவர் அல்ல, மாறாக கருத்த நிறமுடையவராக இருந்தார். அவர் சமுதாயத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய பெருமாட்டியாகவோ பெரும் பணக்காரியாகவோ இருக்கவில்லை. அவர் அடிமை வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனைவி சாரா அவர்களுக்கு உதவியாளராக, பணிப்பெண்ணாக எகிப்தினுடைய நைல் நதி கரையோரத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் மக்கா நகரத்தை சேர்ந்தவர் அல்ல, அரபு தேசத்தை சேர்ந்தவர் அல்ல, எகிப்தை சேர்ந்தவர். மக்காவுக்கு வந்தது ஒரு வேலைக்கார பெண்ணாக. யாருக்கு? இப்ராஹிம் நபியினுடைய முதல் மனைவி சாரா அவர்களுக்கு. ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய அன்பு மனைவி சாரா அவர்கள் பொதுவாக பெண்கள் பிரசவிக்கக்கூடிய வயசை கடந்திருந்தாங்க. நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது மட்டுமல்ல, குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வயசையே கடந்திருந்தார். ஆனாலும் கூட ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய ஒரு பாதத்தை கண்குளிர பார்க்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் சாரா அவர்களை வாட்டி கொண்டிருந்தது, வதைத்து கொண்டிருந்தது. அதனாலேயே அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, நம்ம மூலமாக தான் இப்ராஹிம் நபிக்கு குழந்தை இல்லை, நம் வீட்டுக்கு பணிப்பெண்ணாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹாஜராவின் மூலம் தன்னுடைய கணவருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது தனக்கும் ஒரு அருளாகத்தான் இருக்கும் என்று நினைத்த சாரா அவர்கள் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினார். அதன்படி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்ட அந்த இறை தூதர் அவர்களுக்கு ஹாஜரா அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர்கள் அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு விரைவாக தாமதமில்லாமல் சாரா அவர்களும் கர்ப்பமுற்றார். அதை அவரே கூட எதிர்பார்க்கவில்லை. இதற்கிடையில் இப்படியாக காலம் கடந்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் ஹதரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு, கைக்குழந்தையோடு அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். பல நாட்கள் தொடர் பயணத்திற்கு பிறகு அவங்க 3 பேரும், கணவர் இப்ராஹிம், மனைவி ஹாஜரா, கைக்குழந்தை இஸ்மாயில், 3 பேர்களுமாக பல நாட்கள் தொடர் பயணம் செய்த பிறகு நாலாபுறமும் மலைகள் சூழ்ந்திருந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் எங்கே குடியிருந்தார்களோ அங்கிருந்து பர்டிகுலராக இந்த இடம் வரும் வரைக்கும் 30 நாட்கள் ஒட்டக பயணம். 30 நாட்கள் ஒட்டக பயணத்தை தொடர்ந்துதான் இந்த சரளை கற்களும் குண்டும் குழியுமாக, பள்ளத்தாக்கும் குன்றுகளுமாக இருந்த ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். அது ஒரு ஜன நடமாட்டம் இல்லாத சுட்டு பொசுக்கக்கூடிய பாலைவன பகுதி. அந்த பகுதியில் எந்த இடத்திலும் தண்ணீர் இல்லை, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலேயே அங்கு மக்கள் யாருமே இல்லை. இறை தேடக்கூடிய பறவைகள் கூட பறக்க தயங்கக்கூடிய கடுமையான வெப்பம் கொண்டிருந்த ஒரு பள்ளத்தாக்கு. எந்த இடத்துல தண்ணி இருக்குதோ அங்கே தான் ஏதாவது விளைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விளைஞ்சாதான் அங்கே ஏதாவது பறவைகளுக்கு கூட இறை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தண்ணி இல்லாதனால பறவைகள் கூட அந்த பக்கம் பறப்பதற்கு தயங்கக்கூடிய ஒரு இடம். கடுமையான வெப்பம், ஒரு வகையான பயங்கர அமைதி, மக்கள் நடமாட்டமே இல்லை. இந்த சூழ்நிலையை விளக்குவதற்கான காரணம் இருக்கிறது. ஒரு கதையை போல இதை சொல்வதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பயங்கரமான அமைதி குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த நேரத்தில் மக்கா என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாறை மீது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பி செல்வதற்கு தயாராகிறார். பாறையிலிருந்து எந்திருக்கிறார். அதை பார்க்கிற ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருகிறது. வீட்டை விட்டு வெளியேறியதிலிருந்து இந்த இடம் வருகிற வரைக்கும்
எதுவுமே பேசாமல் மௌனமாக வந்த தன்னுடைய கணவர் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இப்போ அவர் மட்டும் எந்திரிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார் என்பதை பார்க்கிற பொழுது, அதுவரைக்கும் பேசாமல் இருந்தவர், மௌனமாக இருந்தவர், தானும் தன்னுடைய பிஞ்சு குழந்தையும் தனித்து விடப்படுகிறோம் என்கிற கசப்பான உண்மை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப தடுமாற வச்சுச்சு, தளர வச்சுச்சு. திரும்பி செல்வதற்கு தயாரான தன்னுடைய அன்பு கணவர் இப்ராஹிம் அவரிடத்திலே கேட்பார், எங்கள் இருவரையும் இங்கே தனியாக விட்டுட்டு போக போறீங்களா? அவருடைய கேள்வி இதுதான். ஆமாம் ஹாஜிரா. அதை சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபிக்கும் தொண்டை அடைத்தது. ஆமாம் ஹாஜிரா, உனக்கு தனியாக விட்டுட்டு தான் போக முடியும். கொஞ்ச நேரம் மௌனமான பிறகு இப்ராஹிம் நபி மறுபடியும் திரும்பி சொல்வார், ஆனால் நீங்கள் இங்கே தனிமையில் இல்லை, உங்களோடு அல்லாஹும் இருக்கிறான். ஒரு சாதாரணமான ஆறுதல் வார்த்தை, ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மட்டுமல்ல. உண்மையிலேயே இப்ராஹிம் நபி அல்லாஹுவை முன்னிறுத்தி வைத்து கொண்டு தான் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த மாதிரி தனித்து விடப்படுகிற சூழ்நிலையில் ஒரு கைக்குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாயுடைய மனநிலையிலிருந்து பார்க்கிற பொழுது கணவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறார், கூட அல்லாஹ் இருக்கிறான், பயப்படாத, அந்த மாதிரி தான் இருக்கிறது. இப்பொழுது ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறீங்களா? அப்படியானால் அவனுடைய கட்டளைப்படித்தான் நீங்கள் எங்கள் 2 பேரையும் இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறீங்களா? ஆமாம், இறை தூதர் இப்ராஹிம் பதிலளிக்கிறார். இப்போ ஹாஜிரா அவர்கள் சொல்வார்கள், அப்படியானால் நீங்கள் தாராளமாக திரும்பி செல்லுங்கள், எங்களை அவன் பாதுகாத்து கொள்வான். வாசகம், உரையாடல் முடிந்து விடுகிறது. அதிகபட்சமான தைரியத்தை சேகரித்து கொண்டு ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொன்னாலும் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதடுகள் நடுங்கியது. கன்னங்களிலே வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டு தன்னுடைய அன்பு கணவரை வழி அனுப்பி வைத்து விட்டார். இந்த இடத்துல நாம் ஒரு சிந்தனையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையான ஹஜ்ஜும் சரி, தியாக திருநாளாகிய ஈதுல் அல்ஹாவும் சரி, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இந்த 2 பேருடைய வரலாற்றையும் அந்த 2 பேருடைய தியாகங்களையும் பின்னணியாக கொண்டு வடிவமைக்கப்பட்டவை என்பது நமக்கு நல்லா தெரியும். ஹஜ்ஜு மட்டுமல்ல, தியாக திருநாளும் இந்த 2 பேருடைய வரலாறின் பின்னணியில் உருவானவை. அதனால் ஒவ்வொரு வருடம் தியாக திருநாள் வருகிற பொழுது இந்த 2 நபிமார்களுடைய வரலாற்றையும் அந்த 2 பேருடைய தியாகங்களையும் நினைவு கூறாமல் எந்த தியாக திருநாளும் ஈதுல் அல்ஹாவும் கடந்து போறதில்லை. ஆனால் இந்த 2 பேருக்கும் சமமான ஈமானை, நம்பிக்கையை, இந்த 2 பேர் வைத்திருந்த தவக்குலை, இந்த 2 பேர் செஞ்ச தியாகத்தை இன்னொருவரும் மேற்கொண்டிருந்தார். அவர்தான் மாமனுஷி அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த மாமனுஷியையும் நினைவு கூறாமல் ஹஜ்ஜும் முழுமையடைவதில்லை, தியாக திருநாளும் முழுமையடைவதில்லை. தியாக திருநாளுக்கு பின்னாடி இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் மட்டுமல்ல, ஹஜ்ஜுங்கிற வழிபாடுகளுக்கு பின்னால் அந்த 2 பேர்களுடைய ஆத்மார்த்தமான தியாகம் மட்டுமல்ல, ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகமும் இருக்கிறது. அவர்களுடைய ஈமானும் அவருடைய தவக்குலும் ஹஜ்ஜின் பொழுதும் தியாக திருநாளின் பொழுதும் நினைவு கூறப்பட வேண்டும். ஏன் என்று கேட்டால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வயது கடந்தவர், அல்லாஹ்வினுடைய தூதர். 80 வயதுக்கே உரிய பக்குவமும் அவரிடத்தில் இருக்கும். அதனால் தனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு மனைவி பிள்ளையை வனாந்தரத்திலே விட்டு விடுவதற்கு சம்மதிக்கிறார். ஆனால் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே நம்பிக்கையை, அதே தவக்குலை, அதே தியாகத்தை மேற்கொள்வதற்கு தயாரானதுனால்தானே அவர் கணவரை வழி அனுப்பி வைக்கிற பொழுது சொன்ன வார்த்தைகள், சொந்த கணவர் மூலமாகவே யாருமில்லாத வனாந்தரத்திலே கொண்டு வந்து விடப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படித்தான் எங்கள் 2 பேரையும் இங்கே விட்டுட்டு போக போகிறீங்களா? ஆம் என்று சொன்ன பொழுது, அப்படியானால் தாராளமாக திரும்பி செல்லுங்கள், எங்கள் 2 பேரையும் அந்த அல்லாஹ் பாதுகாத்துக்குவான்.
யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் இப்ராஹிம் நபி பக்குவப்பட்டவர், கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு தயாரானார். இவர் ஒரு சராசரியான ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டு மனுஷி. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! எப்படி அந்த நம்பிக்கையை நாம் புரிஞ்சுக்கலாம்? அந்த தவக்குலை நாம் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதாக கற்பனை செய்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதும் உலகத்தில் எந்த வாப்பாவும் செய்ய துணியாத தியாகம். சொந்த மகனை அறுத்து பலி கொடுக்கறதுக்கு முன் வந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தியாகத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி கதைகள் கேட்பதன் மூலமாகவா? சத்தியமாக கதைகள் கேட்பதால் அது மூலமாக இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த உயிரோட்டை நம்மால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எப்போ புரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட மாதிரி நமக்கும் உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய முதல் குழந்தையை அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நமக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தால் அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நாம் எவ்வளவு தூரம் முன் வருவோம்? அதை வச்சுக்கிட்டு தான் இப்ராஹிம் நபியினுடைய அந்த தியாகத்தை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். நாம் அறுத்து குர்பானி கொடுக்கறதுக்கு தயாராகுமா? இல்லை, முடியாது, மனசு கேட்காது. அங்கே தான் இப்ராஹிம் நபியுடைய தியாகம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படித்தான் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் மீது அந்த வனாந்தர காட்டில் சொந்த கணவன் மூலமாக விட்டுவிடப்படுகிற சமயத்தில், அப்படின்னா போயிட்டு வாங்க, எங்களுக்கு அந்த அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு ஒரு தவக்குள் வருகிறது என்று சொன்னால், அந்த தவக்குலை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்முடைய மனைவியை நம்முடைய மகனோடு சேர்ந்து இந்த மாதிரி மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் கொண்டு போய் விடுகிற பொழுது நம்முடைய மனைவியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை வைத்து அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தவக்குலை புரிந்து கொள்ளலாம். எந்த பெண்மணி சம்மதிப்பாள்? கைக்குழந்தையோடு மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு வந்து விடப்படுகிற பொழுது இன்றைய காலகட்டத்தில் எந்த மனைவி சம்மதிப்பாள்? அதை வைத்துத்தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தவக்குலையும் தியாகத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் விலகி நின்று கொண்டு ஹதரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். திருக்குரானிலே அந்த துஆ இடம்பெறுகிறது. என்ன பிரார்த்தனை செய்கிறார்? வைது கால இப்ராஹிம். இப்ராஹிம் நபி இவ்வாறு பிரார்த்தனை செய்ததை நினைத்து பாருங்கள். துல்ஹஜ் 10 நாட்கள் மிக சிறப்புக்குரிய நாட்கள் என்பது நமக்கு தெரியும். பிறை 1 பெருநாள் முடிகிற வரைக்கும், அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நாட்களிலும் கூட குர்பானியுடைய தியாகங்கள் முடிவடைகிற வரைக்கும் கூட சிறப்புக்குரிய நாட்கள். குறிப்பாக இந்த முதல் 10 நாட்கள் எப்படி சிறப்பு பெறுகிறது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றையும் தியாகத்தையும் நினைவு கூறுவதன் மூலமாக சிறப்பு பெறுகிறது. அதனால்தான் அல்லாஹ் பல இடங்களிலே வதுகுர், நினைவு கூறுங்கள் என்கிற அர்த்தம் வருகிற வயது என்று பல இடங்களில் சொல்கிறான். சந்தர்ப்பம் வயது கால இப்ராஹிம், இப்ராஹிம் இவ்வாறு பிரார்த்தனை புரிந்ததை மோமின்களே நினைத்து பாருங்கள் என்று தொடர்ந்து அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை நமக்கு கற்பித்து தருகிறான். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த நகரத்தை அச்சமில்லாத நகரமாக ஆக்கியருள்வாயாக. இப்ப பயத்தோடு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே விடப்படுகிறார். பயத்தோடு தான் இப்ராஹிம் நபி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு வெளியேறுகிறார். ஏற்பட்ட பயத்தின் அடிப்படையில் உன் பொறுப்பில் விட்டுட்டு போறேன், இவங்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனவே இவர்களை மட்டுமல்ல, இந்த நகரத்தையே அச்சமில்லாத நகரமாக ஆக்குவாயாக. வஜ்னுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. ஷிர்க்கிலிருந்து என் குடும்பத்தை காப்பாற்றுவாயாக. இன் ரப்பி இன்னஹுன்ன அதுலன்ன கசீரம் மினன் நாஸ், இறைவா இந்த சிலைகள் மனிதர்களில் பெரும்பான்மையான பேர்களை வழிகெடுத்து விட்டன. இந்த சிலை வணக்கம் உலகத்தில் பெரும்பான்மையான பேர்களை வழிகெடுத்து விட்டிருக்கின்றன. அந்த வழிகேட்டிலே என்னுடைய குடும்பம் சிக்கிவிடக் கூடாது. அப்ப இவர்களுடைய உயிர் உடைமைகளுக்காக வேண்டி நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய உயிர் உடைமைகளுக்கு எந்த விதமான ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது என்கிற பிரார்த்தனை மட்டுமல்ல, இவர்கள் ஷிர்க்கில் விழுந்து விடக்கூடாது, அதற்கும் நீதான் பொறுப்பு.
அப்போ ஒரு தகப்பனாக, ஒரு குடும்ப தலைவனாக இப்ராஹிம் நபியுடைய மனநிலையை பாருங்கள். பொதுவாக நாம் குடும்ப தலைவராக நம்முடைய குடும்பத்திற்கு பிரார்த்தனை செய்தால் அதிகபட்சமாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நம்முடைய மனைவி மக்களுடைய ஆரோக்கியம், நம்முடைய மனைவி மக்களுடைய வயசு, ஆயுள், இதற்குத்தான் பிரார்த்தனை செய்வோம். ஆனால் இப்ராஹிம் நபி அதற்கும் பிரார்த்தனை செய்கிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே விட்டு போகிறேன், நீ பாதுகாத்து ஏற்படுத்திக்கொள். பாதுகாப்பு என்பது அவருடைய உயிர் உடைமைகளுக்கு மட்டுமல்ல, அவருடைய ஈமானுக்கும் நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக. சிலை வணக்கத்திலிருந்து என் குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும். ஃபமன் தபிஅனி ஃபைன்னஹு மின்னி. எனவே யார் என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அவர்களே என்னை சார்ந்தவர்கள். வமன் அசானி ஃபைன்னக கஃபூர் ரஹீம். யார் எனக்கு புறம்பாக நடப்பார்களோ அவர்களை நீ மன்னிப்பவன், கருணையாளன். தொடர்வார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். என் இறைவா, நான் என் மக்களில் சிலரை விவசாயம் எதுவும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே கண்ணியத்திற்குரிய உன்னுடைய இல்லத்தரத்திலே குடியமர்த்தி விட்டுட்டு போறேன். ரப்பனா லியகூமு ஸலாத். ஏன் இவர்களை விட்டுட்டு போறேன் தெரியுமா? அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. உன் பள்ளிக்கிட்ட விட்டுட்டு போறேன், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. தமிழில் கலாச்சாரத்தில் ஒரு வழக்கு சொல் உண்டு. மாற்று மத நம்பிக்கையின் அடிப்படையில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. நம்முடைய மஹல்லாக்களிலும் கூட ஒரு காலத்தில் அப்படித்தான் எண்ணங்கள் இருந்துச்சு. எங்கேயாவது குடிமாறி போகிறதா இருந்தால் பக்கத்தில் பள்ளிவாசல் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்க வேண்டும், நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும். அப்போ பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் குடும்பமும் குடியமர்த்துவதற்கு நம்முடைய மஹல்லாக்களில் முயற்சி, அல்லது மஹல்லாக்களிலே ஒரு பள்ளியை உருவாக்குவது, இதுதான் கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கி இது தலைகீழாக மாறி இருக்குது. பள்ளிவாசல் பக்கத்தில் குடி போயிட வேண்டாம். ஏன்? டிவி சத்தமாக போட வைக்க முடியாது. டிவி சத்தமாக நாம் நினச்ச மாதிரி டிவி பார்க்க முடியாது. அதனால் பள்ளிக்கு பக்கத்தில் வீடு வேண்டாம் என்று நினைக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணியமிக்க வீட்டுக்கு பக்கத்தில் என் குடும்பத்தை குடியமர்த்திட்டு போகிறேன். லியகூமு ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். எனவே அவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களினுடைய உள்ளங்களை மாற்றுவாயாக. என் குடும்பத்தின் மீது அன்பு கொள்ள வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுடைய உள்ளங்களிலே என் குடும்பத்தை பற்றி அன்பு இருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. அப்பொழுதே இப்ராஹிம் நபி தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படி பிரார்த்தனை செய்கிறார்? இனி வரக்கூடிய எல்லா மக்களும் என் குடும்பத்தினரை நேசிக்க வேண்டும், அதற்கு நீ பொறுப்பு. வருசுக்குஹும் மின ஸமராத்தில் அஹ்லம் யஷ்குரூன். அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரங்களை நீ கொடுக்கணும். சூரத்தை இப்ராஹிம் என்கிற 14வது அத்தியாயத்தில் 35, 36, 37 வசனங்களில் இந்த பிரார்த்தனை வருகிறது. இதற்கு பிறகு வரக்கூடிய 4 வசனங்களிலும் இந்த பிரார்த்தனையுடைய தொடர்ச்சி இருக்கிறது. ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னை ஆஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பள்ளத்தாக்கிலே தனித்து விடப்பட்டு விட்டார்கள். ஒரு தோல் பையில் கொஞ்சம் தண்ணீரும் இன்னொரு பையில் கொஞ்சம் பேரித்தம்பழங்களும் மட்டும்தான் அவரிடத்தில் இருந்துச்சு. அந்த பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தீர்ந்துட்டா என்னாகும்? ஏதேனும் கொடிய விலங்குகள் தங்களை பிடித்து கொண்டால் என்னவாகும்? கொள்ளை கூட்டத்தினர்கள் வந்து நம்மை பிடித்து கொண்டால் என்னவாகும்? இந்த மாதிரி பயப்படுத்தக்கூடிய நிறைய கேள்விகளால் தளர்ந்து போன ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் ஒற்றையாக நின்று கொண்டிருந்த சருகா என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு கீழே தன்னுடைய கைக்குழந்தையோடு தனிமையில் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர் அப்படியே கண்ணயர்ந்து விடுகிறார். திடீரென்று தூக்கத்திலிருந்து விழிப்பு வருகிறது. சுற்றிலும் பார்த்தால் சுட்டு பொசுக்குகிற வெயில், கண்ணை கூசச் செய்யக்கூடிய வெயில். என்ன ஒரு பயங்கரமான அமைதி! ஒரு மிருகத்தினுடைய சப்தம் கூட இல்லாத மயான அமைதி. எப்பேற்பட்ட வீரர்களையும் கூட பயப்படுத்திவிடக்கூடிய ஒரு ஏகாந்த நிலைமை. பறவைகள் இல்லை, விலங்குகள் இல்லை. அவ்வளவு ஏன், இரையை தேடி ஊர்ந்து செல்லக்கூடிய புழு பூச்சிகள் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறார். சர்ஹா என்கிற அந்த மரத்துக்கு கீழே இருந்த ஒரு கல்லின் மீது அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கவலையோடு துக்கத்தோடு அமர்ந்திருந்தார். உயிருள்ள எதையாவது பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற அவருடைய ஏக்கத்தை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தங்களுடைய தோள்பையிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயிலே வைத்து கொஞ்சம் மென்று அதனை எடுத்து தன்னுடைய குழந்தையினுடைய மென்மையான உதடுகளில் வைக்கிறார். தோள்பையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அந்த குழந்தை பசியை தணித்து கொள்ள வேண்டும், தாகத்தை தணித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் தண்ணீரையும் குடித்து விட்டு தானும் ஓரிரு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணீரையும் குடிச்சிட்டார். இரவு வந்ததை தொடர்ந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர் பதறில்லை. அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை தவக்குள் கொஞ்சம் கூட தளரவே இல்லை. அவருக்கு தவக்குள் ஒரு நிம்மதியை தந்துச்சு. 2 பகல்கள் 2 இரவுகள் இப்படியே கடந்துச்சு. ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு யுகங்கள் அளவுக்கு நீளமானவையாக திகிலடையக்கூடியதாக கடந்து போகிறது. 3வது நாள் பகல் பொழுது பாதியான சமயத்தில் தோள்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போனது. உக்கிரமான வெயில், கடுமையான வெப்பம், குழந்தை தாகத்தினால் அழ ஆரம்பிக்கிறது. அழுகையை கேட்ட உடனேயே அந்த தாயினுடைய மனம் உருகி போகிறது. குழந்தை தேம்பி தேம்பி அழுது தளர்ந்து போகிறது. அந்த தாய்க்கு குழந்தையினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு கூட தைரியம் வரலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார், தொடருகிறார். இருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து யாரையும் இதற்காக குற்றம் சுமத்தவும் இல்லை, யாரையும் திட்டவும் இல்லை. ஏதோ ஒரு உந்துதலால் உந்தப்பட்டு ஓடிச் சென்று அருகிலே இருந்த சஃபா என்கிற குன்றின் மீது ஏறுகிறார். சுற்றுமுற்றும் பார்க்கிறார். ஏதாவது ஒரு பயணக் கூட்டம், வியாபார கூட்டம் இந்த பகுதியை கடந்து சென்றால் ஏதேனும் ஒரு செய்கையை காட்டி நம் பக்கம் அழைக்கலாம் அல்லது அவர்கள் நிற்க வைக்கலாம் என்று குன்றின் மீது ஏறுகிறார். யாரையும் காணலை. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மனித சஞ்சாரமே இல்லை. குழந்தையை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு கூட உடம்புல தெம்பில்லை. தண்ணீர் இல்லாததுனால, உணவில்லாதனால மார் வற்றி போயிருக்கிறது. குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை. குழந்தை எங்கே கையில் தாங்கிட்டு ஓடுறது? ஒரு இடத்துல கிடக்க வச்சுக்கிட்டு குன்று மேலே ஏறி ஓடுறாங்க, திரும்பி வர்றாங்க, மருவா என்கிற குன்று மேலே ஏறுறாங்க. இப்படியாக எதிரும் புதிருமாக இருந்த அந்த 2 குன்றுகளுக்கு இடையில் 7 முறையான ஓட்டம். அப்படி ஓடுகிற பொழுது கிட்டத்தட்ட 360 மீட்டர். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் 360 மீட்டர்கள். இடையில வருகிற பொழுது குழந்தை என்னாகுமோ ஏதாகுமோ, கொஞ்சம் சீக்கிரம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடையில சீக்கிரமாக ஓடுறாங்க. இப்படியாக 7 தடவை அந்த குன்றுகளுக்கு இடையில் ஓடுகிறார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே யாருமே இல்லை. மனசு உடைஞ்சு போய், உடல் தளர்ந்து போய் தன்னுடைய குழந்தையின் பக்கமே திரும்புகிறார். குழந்தையினுடைய மூச்சு அடங்கி இருக்குமோ என்று கூட அவர் பயப்பட்டார். ஆனால் குழந்தையினுடைய பக்கத்தில் வந்த பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அந்த பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் கால்களால் உதைத்த இடத்திலிருந்து தண்ணீர் பெரும் ஊற்றாக பொங்கி பெருகி கொண்டிருந்தது. அதை கண்டு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களும் நன்றியினால் பொங்கி வழிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் அவர் தன்னுடைய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டார். ஆனால் தரையிலிருந்து பொங்கி வந்த தண்ணீரை கட்டுப்படுத்த முடியலை. அதை கட்டுப்படுத்துவதற்காண்டி நில்லு நில்லுன்னு சொன்னார். ஜம் 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 ஜம்னா நில்லு நில்லுன்னு அர்த்தம். பொங்குவதை நிறுத்து என்று பூமிக்கு அவர் சொல்லி பார்த்தார். ஆனால் நிற்கலை. அப்படியாக அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு போதுமாகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்கிறார். தானும் தண்ணீர் அருந்துகிறார். நாம் இதை சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுன்னு இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ அதனுடைய கடைசி பகுதிக்கு வருகிறோம். என்ன காரணம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அன்னைக்கு அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பிஞ்சு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாகம் தணிக்கக்கூடிய தண்ணீராக, பிற்காலத்திலே உலக முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் புனிதமான நீராக மாறிய இந்த பாலைவனத்தினுடைய அற்புதமான அந்த கிணறுக்கு ஜம்சம் என்று பேர் வந்தது. அப்படித்தான் இந்த ஜம்சம் நீர் அருந்திய அந்த குழந்தை அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அங்கேயே அவர்கள் விடப்படுகிறார்கள். நீர் ஊற்று வந்தனால மக்கள் நடமாட்டம் அதிகமாகிறது. பயணக்கூட்டம் வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கே மக்களுடைய குடியிருப்புகளும் வருகின்றன. நாட்கள் கடந்து போகின்றன. பிற்காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரபு சமுதாயத்தினுடைய அனைத்து வகையான வாழ்க்கை முறைக்கும் கலாச்சாரத்துக்கும் பிதாமகனாக மாறினார். அவர்களுடைய தலைமுறையில் வந்தவர்கள் தான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இல்லையா? அவர்தான் அந்த அரபு சமுதாயத்தினுடைய தலைமகன். அப்படிப்பட்ட இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற சமயத்தில், தகப்பன் இல்லாத சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குழந்தையை மிக உயர்ந்த ஒழுக்க பண்புகளோடு வளர்த்த முன்மாதிரி தாய் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை முழுமைப்படுத்தக்கூடியவராக, ஒரு மகனுக்குரிய ஒழுங்கு மரியாதைகளையும் கடைபிடிக்கக்கூடியவராக, தன்னுடைய மகனை மாற்றி எடுக்கிற வேலைங்கிறது ரொம்ப சிரமமான வேலை. அதை அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச் சரியாக நிறைவேற்றினார்கள். மக்காவுக்கு செல்லக்கூடிய நம்பிக்கையாளர்கள், மோமின்கள் அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வத்தோட ஜம்சம் நீர் குடிக்கிறார்கள். அங்கிருந்து வரக்கூடியவர்கள் ஜம்சம் நீரை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரக்கூடியவரிடத்தில் ஜம்சம் நீர் எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி மற்றவர்களும் கேட்டு வாங்கி குடிக்கிறாங்க. எந்த ஜம்சம் நீர்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு பிறகு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஜம்சம் நீர் இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. தாகத்தை தணிச்சு கொள்றதுக்கு ஒரு துளி தண்ணி கிடைக்காம கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயை அடைந்த அந்த பிஞ்சு குழந்தைக்காக ஒரு துளி நீரை தேடி ஓடிய அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனசை புழிஞ்சி தன்னுடைய கண்கள் வழியாக ஓட விட்டாங்க கண்ணீர். அந்த தாயினுடைய நினைவு கூறாமல் ஒரு தியாக திருநாள் ஆக முடியாது. அந்த தாயினுடைய நினைவு கூறாமல் ஒரு ஹஜ்ஜு முழுமையடையாது, இல்லையா? அப்போ அந்த தாயினுடைய மனசுக்குள்ளே நிறைஞ்சிருந்த அந்த பிள்ளை பாசம் என்கிற அந்த வீரியமான உணர்வு, அந்த கருணையினுடைய வற்றாத நீர், அது மாறி பூமியிலிருந்து பொங்கி பெறுகின்ற ஜம்சம். அன்னை ஹாஜி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய கண்ணீரும் விம்மலும் அந்த ஜம்சமில் கலந்திருக்கு. அதை நாம் யோசிக்கணும். சஃபா மருவா குன்றுகளுக்கிடையிலே அமைந்திருக்கக்கூடிய நடைபாதையிலே அவருடைய காலடி தடங்கள் எப்படி நிறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி. உண்மையில் யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு தாயினுடைய கண்ணீருக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புனிதமான நீர். நாமளும் தான் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வச்சிருக்கிறோம். அந்த தவக்குளும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஹஜ்ஜு உம்ராக்களுக்கும் செல்கிறார்கள். அந்த தாயினுடைய நினைவாகத்தான் அல்லாஹ் ஜம்சம் தண்ணியவே கொடுத்தான். அதை குடிக்கவும் செய்கிறோம். நம்முடைய கண்ணீருக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஏதாவது பரிசை கொடுத்துருக்கிறானா? நம்ம கண்ணீர் விட்டுருக்கிறோமா? இந்த மாதிரி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய தவக்குள் அடிப்படையில் விட்ட கண்ணீருக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு ஜம்சம் தண்ணீர். அதே தண்ணீரை அருந்தி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்கிறோமே, நம்முடைய தவக்குளும் உண்மையாக இருந்திருக்குமானால் நமக்கான அந்த வாய்ப்பு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒற்றை பெண்மணிக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஜம்சம் என்கிற அந்த தண்ணீர், அது மாதிரி நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் தந்திருப்பான். இப்போ இன்னொரு யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரெண்டு குன்றுகளுக்கு இடையில் ஓடுனாங்களே, ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஓடுனாங்களா? இல்லை, ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய தாகத்தை தணிப்பதற்காக, அந்த உசுரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அப்படி ஓடுகிறார். அப்படி ஓடிய இடங்களை அல்லாஹ் உலக நாள் வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் அடையாள சின்னமாக மாற்றிவிட்டான். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்று ஆக்கிவிட்டான். சிம்பிள் ஆஃப் அல்லாஹ். இஸ்லாத்திற்கே உரிய சில சிம்பிள்கள் இருக்கின்றன. பள்ளிவாசல் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். தொப்பி தாடி எல்லாம் இருக்கதா இல்லையோ, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். குர்பானி அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது உள்ளத்தினுடைய தக்வாவின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே. அப்ப சஃபாவும் மர்வாவும் அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயம் 158வது வசனம். அது மட்டுமல்ல, அந்த ரெண்டையும் அடையாள சின்னங்களாக மாற்றிவிட்டது மட்டுமல்ல, இந்த உலகமே அல்லாஹ் படைச்சதுதான். அந்த வகையில் எல்லாமே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் தான். அந்த அடையாள சின்னங்களில் சஃபாவையும் மர்வாவையும் அல்லாஹ் தனிப்பட்ட அடையாள சின்னமாக மாற்றிவிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் ஓடிய ஓட்டத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ் என்கிற புனித கடமையினுடைய முக்கியமான இபாதத்தாக மாற்றிட்டான். அதுக்கு மேலாக அதை கியாமத் நாள் வரைக்கும் கூட வழிபாட்டுதல் பெறக்கூடிய
இறுதி வேதமான குர்ஆன்லையும் இடம்பெற செய்துட்டான். சஃபா மர்வா மட்டுமல்ல, அந்த ஓட்டம் இபாதத். அவங்க இபாதத்து செய்யறதுக்கு ஓடலை, ஓடிய ஓட்டம் பிற்காலத்தில் இபாதத்தாக மாறிடுச்சு. ஏன் அன்பானவர்களே, அவருக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்? அவங்க குழந்தைக்கு தண்ணீர் தேடி ஓடிய ஓட்டத்தை ஏன் இபாதத்தாக மாற்றுகிறான்? அதை தெரிந்து கொள்ளாமல் ஹஜ் முழுமையடையாது, சயி முழுமையடையாது, பெருநாளும் முழுமையடையாது. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாய்மையினுடைய தூய்மைக்கான ஒரு பிரதிபிம்பம் மட்டும் இல்லை, இன்னைக்கும் 4 காரணங்களால் புறக்கணிக்கப்படுகிற மிகப்பெரிய மனித சமுதாயத்திற்குண்டான ஒரு அடையாளம். பெண் என்பதற்காக வேண்டி புறக்கணிக்கப்படுபவர்கள் உண்டு. சாதாரணமாக அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வீடுகளிலே பெண்கள் ஏதேனும் கருத்து தெரிவித்தால் கூட, பொம்பளை நீயெல்லாம் பேசக்கூடாது, நாங்கள் ஆம்பளை இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேலை என்னது, அடுப்படியில் சோறு சாறு வைக்கிறது, அதோடு நிறுத்திக்குங்க, காரியம் பார்க்கும் பொழுது என்ன செய்யணுமோ நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சர்வ சாதாரணமாக இன்றைக்கும் கூட பெண்கள் வீடுகளிலும் கூட புறக்கணிக்கப்படுவது உண்டு. அதே மாதிரி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர், வேற்று நாட்டவர். அதே மாதிரி 3ஆவதாக அவர் அடிமை வம்சத்தைச் சேர்ந்தவர், 4ஆவதாக கருத்த நிறம் கொண்டவர். பெண் என்பதற்காக வேண்டி ஆணாதிக்கத்தினுடைய பெயரால் புறக்கணிக்கப்படக்கூடிய அந்த கோரப்பிடியில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ அபலை பெண்களுடைய அடையாளம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி வேற்று நாட்டவர், அகதிகள் என்பதற்காக வேண்டி ஓரங்கட்டப்பட்டு கொடுமைக்குள்ளாக்கப்படுகிற அப்பாவிகள் எத்தனை பேர் பார்க்கிறோம். இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கும் பாம்பன் மாதிரியான இடங்களில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று நாட்டில் வாழுகிற உரிமை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய வேறு சமூக உரிமைகள் இல்லை. அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாது, எந்த இடத்திலும் அவர்கள் எந்த விதமான இடத்தையோ வீடுகளையோ சொந்தமாக வாங்கிக் கொள்ள முடியாது. இதுதான் அகதிகளுடைய நிலைமை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு அடையாளம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அவர் வேற்று நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதியானவர். அதே மாதிரி உலகம் முழுவதும் ஒப்பந்த தொழிலாளர்களாக, கல் குவாரிகளில், சுரங்கங்களில் கொத்தடிமைகளாக இன்றைக்கும் கூட வதைக்கப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் அடிமை இனத்தைச் சேர்ந்த அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். அதே மாதிரி நிறவெறியால் உலகம் முழுவதும் இன்றைக்கும் சித்திரவதை செய்யப்படுபவர்கள், கொலை செய்யப்படுபவர்கள் எண்ணிக்கை சொல்லி மாளாது. அமெரிக்காவிலே கருப்பின மக்கள் படுகிற பாடு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனத்தின் அடிப்படையில், அதே மாதிரி நிறத்தின் அடிப்படையில் ஓரங்கட்டப்படுகிறவர்கள், ஒதுக்கப்படுபவர்கள், அவர்களுக்கும் ஒரு அடையாளம் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் பார்க்கிறோம், நைஜீரியா, எதியோப்பியா, சோமாலியா மாதிரியான நாடுகளும் நிறவெறியின் காரணமாக மட்டுமே வல்லாதிக்க சக்திகளின் மூலமாக அடிமை நாடுகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கும் ஒரு அடையாள சின்னம் கருத்தவரான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, மார்க்க அறிஞராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, ஏன் முதன் மந்திரியாக இருந்தாலும் சரி, ஏன் உலகையே கட்டியாளக்கூடிய சக்கரவர்த்தியாகவே இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹஜ்ஜு கடமை, உம்ரா கடமை நிறைவேறணும்னு சொன்னால் பெண்ணாகிய, அடிமையாகிய, அகதியாகிய, கருத்த நிறமுடைய அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய இடத்திலே ஓடியாக வேண்டும், நடந்த இடத்துல நடக்க வேண்டும். எத்தனை முறை ஓடினாரோ அத்தனை முறை ஓட வேண்டும். அப்படி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் உங்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறாது. காரணம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பினுடைய பொறுப்பு, அல்லாஹ்வின் மீதான அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை, எல்லாத்துக்கும் அல்லாஹ் வழங்கிய உயர்ந்த மதிப்பு, அவர்களுடைய அந்த நடவடிக்கை இபாதத்தாக மாறினதும், அவர்கள் ஓடிய ஓட்டத்தினுடைய இடம் அடையாள சின்னங்களாக மாறியது. நாமும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவனை இபாதத்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓடிய இடத்தில் சயி என்கிற பேரிலும் கூட ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இபாதத்து செய்கிறார்கள். நம்முடைய இபாதத்துகளுக்கான கௌரவம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த மாதிரி கிடைக்கப்படுகிறதா? இன்றைக்கு உலகம் முழுவதும் ஓரங்கட்டப்படுபவர்கள், புறக்கணிக்கப்படுபவர்கள் முஸ்லிம்கள். உலகத்திலே அவர்களுக்கான கண்ணியம் இல்லை. அப்படியானால் நம்முடைய இபாதத்துகள் அர்த்த சூன்யமானவையாக இருக்கின்றன, பொருளற்றவையாக இருக்கின்றன, சடங்கு ரீதியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், அதிலே உயிரோட்டம் இல்லை.
நம்முடைய இபாதத்துகள் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இபாதத்துடைய உயிரோட்டங்களாக மாறட்டும். அந்த நினைவில் 10 நாட்களையும் கழிப்போம். அது மட்டுமல்ல, வருகிற தியாக திருநாளையும் நாம் கொண்டாடுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.